வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்பயும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருப்போம். கருத்தாக சொல்லி எனக்கே கடுப்பாகி போச்சு. நீயா அச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. இப்போ ஒரு அஜால் குஜால் மேட்டர். அஜால் குஜால் அந்த அளவுக்கு போயிடாதீங்க. நீ இங்கே தான் இருக்கியா? அதாவது நம்ம தமிழ் சினிமாவை பற்றின ஒரு ரிவ்யூ. உன்னைத்தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். தமிழ் சினிமாவை பற்றி ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளான்னு கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ கொடுக்குறேன்னு வைங்களேன். விட மாட்டேன். இப்போ உள்ள படங்களில் பெரும்பாலும் மசாலா கலந்து வந்துடுது. அந்த காலத்துலலாம் படம் இருக்கும். படத்தில் ஒரு கதாநாயகன் இருப்பார், ஒரு கதாநாயகி இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாங்க, ஒரு வில்லி இருப்பாங்க. அப்புறம் இடையில வந்து ஜனங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க ஐட்டம் சாங்கை போடுவாங்க. அந்த ஐட்டம் சாங்கை ஆடுறதுக்குன்னே தனியாக ஆட்கள் இருந்தாங்க. 60s 70s 80s எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயமாலினி, ஜோதிலட்சுமி, அனுராதா, சிலுக்கு, விசித்ரா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இதில் இந்த ஜெயமாலினி, ஜோதிலட்சுமி வந்து அக்கா தங்கச்சி. அப்புறம் அனுராதா அவங்க தனி, சிலுக்கு தனி, விசித்ரா அவங்க வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து திரையில் மட்டும்தான் கவர்ச்சி காட்டுவாங்க. மற்றபடி ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஒரு பொது விழாக்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இவங்களாம் இப்படி நடித்தாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது அவங்க தொழில். அந்த தொழிலில் போகும்போது அவங்க வந்து கவர்ச்சி காட்டினாங்க. வெளியே வரும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பல காலத்து படங்கள்லாம் கதாநாயகனை பார்த்தோன்னா டீக்க ஒயிட் அண்ட் ஒயிட் அதாவது பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பார், கோட் போட்டிருப்பார், வந்தால் ஆளை பார்த்தா லட்சணமாக இருப்பார். ஆனால் இப்போ உள்ள கதாநாயகர்கள் எப்படி வேணாலும் இருக்காங்க. அதாவது அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க. என்ன சொல்கிறது, அந்த மாதிரி சித்தரித்து அதையும் வந்து ஒரு பொண்ணு விரும்பி அந்த மாதிரி கதைகள் கொண்டு இருப்போம். அந்த கதைகள் சக்ஸஸ் ஆகுது. இதுக்கு காரணம் வந்து ரசனை மாறி போச்சா அப்படின்னு என்னன்னு தெரியல. ஏன் இப்படி பார்க்குறா? நம்ம மேட்ருக்கே வருமே. இப்படி இருந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கவர்ச்சி புயல்கள் எல்லாம் கிறங்கடிக்கிற மாதிரி அடித்து ஓரம் கட்டுற மாதிரி வடக்கிருந்து படையெடுக்கிறாங்க. என்றைக்குமே நம்ம வடக்கிருந்து நமக்கு ஆபத்து வருது அப்படின்னா வடக்கிருந்து தான். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நமக்கு ஆபத்துன்னு வந்தால் வடக்கிருந்து தான் வரும். பழைய காலத்தில் ராஜாக்கள் படையெடுத்து வந்தாங்க, அடித்து விரட்டி விட்டோன்னு வைங்களேன். அதுக்கு பின்னாடி நம்ம அதாவது ராஜாக்களையும் அடித்து விரட்டிட்டேன். ஆனால் கவர்ச்சி காட்டி நம்மளை அடித்து போட்டாங்க. இவன் எதுலடா மயங்குவன்னு பார்த்தேன், கவர்ச்சி காட்டி நம்மளை அடித்து படுக்க வச்சிட்டாங்க. இவங்களுக்கு மத்தியில் இப்படி சிக்கி சீரழிறனே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். அதாவது இந்த குத்து டான்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட்டுகளை வச்சு பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் அப்போ இறங்குறாங்க, வடக்கு இருந்து இறக்குறாங்க. குஷ்பு, நக்மா அந்த மாதிரி சொல்லி சில நடிகைகள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ரோலை இவங்க எடுத்துக்கிறாங்க. கதாநாயகியாகவும் பண்ணுவாங்க, கவர்ச்சியிலும் எல்லாம் மீறி போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. அவங்க சீரியலாவது இதில் போயிடுறாங்க. என்ன ஆகி போச்சு, ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா கவர்ச்சிகளுக்கே வேலை இல்லாமல் கதாநாயகிகளே குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வர்ற படங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் சொல்லவே முடியாது. இந்த புதுசாக வந்திருக்கிற சில நட்சத்திர கூட்டம் பண்ணுற கூத்து இருக்குது பார்த்தீங்களா, குடும்பத்தோடு உட்காந்து படமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி காட்சிகள்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து டைரக்டரா இல்லை நம்ம மக்களோட ரசனை மாறி போச்சா அப்படிங்கிறது தெரியல. இந்த மக்களோட ரசனைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம டைரக்டர்கள் எல்லாமே வந்து அதாவது அப்படி ஒரு படம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த படத்தை பார்த்தா அவ்வளோ ஒரு படத்தில் அப்படி ஒரு நம்மளோட லைஃபோடு ஒன்றி போய் அது ஒரு மெசேஜை சொல்லி அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்த படம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்த சில டைரக்டர்ஸை சொல்கிறேன். அதாவது நம்ம சுந்தர்சி அன்பே சிவன் படத்தை கொடுத்தாரு. அந்த படத்தை கொடுத்து 1.5 வருஷத்துக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லையா. அப்புறம் தான் பார்த்தாரு, நம்ம ஏன்டா நாட்டை திருத்தினு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து வந்தார் பாருங்க, உள்ளத்தை அள்ளித்தானு. ஒரு 4 நாள் ஸ்டாம்ப் பேப்பர் தான் அந்த கதையே. படம் ஹிட் ஆகி போச்சா. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து நல்ல படத்தை கொடுத்தாரு, ஆனால் நம்ம பார்க்கல. குத்து படத்தை கொடுத்தாரு, பார்த்துட்டோம். அப்போ இதுதான் உண்மை. நமக்கு வந்து இப்போ என்ன தோணுதுன்னா, ஒன்று ஜனங்களோட ரசனை மாறி போச்சா, இல்லை டைரக்டரோட ரசனை மாறி போச்சான்னு தெரியல. இல்லை நல்ல டைரக்டரை ஜனங்கள் கெடுக்கிறாங்களா, இல்லை ஜனங்களை டைரக்டர் கெடுக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு நம்ம சுகி சிவமையா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஜவுளி கடைகளில் எல்லா கடைகளில் பார்த்தாலும் கூட்டம், எல்லா நாளும் கூட்டம். முதல்ல ஏதாவது விசேஷத்துக்கு மட்டும்தான் துணி எடுக்க போவாங்க. ஆனால் இப்போ எல்லா நாளும் கூட்டமாக இருக்குது. இவ்வளவு துணி எடுத்துகிட்டு வர்றாங்களே, இதெல்லாம் ஜனங்கள் போடுறாங்களா அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது இதில் போய் நெட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஆபாச படக்காட்சிகளை பார்க்குறது தான் நிறையா இருக்குதான். துரோகி 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 துரோகி. அப்போ ஒரு பக்கம் துணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. அதாவது மனுஷன் வந்து அந்த பக்கம் இல்லாமல் எது ரெண்டையுமே பிடிச்சிக்கிறான். இதையும் வருதில்லை அதையும் வருதில்லை. அப்போ பாருங்கள், மனுஷனுக்கு வந்து கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை மாதிரி. அதாவது நடிக்கிறது மட்டும் நான் வந்து ரொம்ப அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து ஜவுளியோட உற்பத்தி பெருகிட்டு, ஜவுளி கடையோட எண்ணிக்கை பெருகிட்டு இருக்கு, ஜவுளி கடை வியாபாரம் பெருகி, இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆபாச படக்காட்சிகள் பார்க்குறோட எண்ணிக்கை பெருகிட்டு தான் போயிட்டுருக்குது.
இது எதை காட்டுது, எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே உண்மையே தெரியலைங்க. உலகத்தை வந்து திருத்துறது நம்ம வேலை இல்லை. இது என்னோட ஆதங்கம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புரியுது? நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜனங்களோட ரசனை அந்த மாதிரிலாம் இருக்கு போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து சாட்டை அடியாக வந்து இப்போ சில படங்கள் வந்திருக்குது. லப்பர் பந்து, மெய்யழகன், மகாராஜா, அப்புறம் இன்னும் 2, 3 படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த படத்தில் இந்த படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது, அதே அப்படியே உட்கார வச்சுருப்பாங்க, சீட் நின்று உட்கார வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி படம் மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றேன். ஸோ ஜனங்களோட ட்ரெண்டு மாறுது அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் பாராட்டுறான், அந்த படத்தையும் பார்க்குறான், குத்துப்பாட்டு போட்டால் இந்த படத்தையும் பார்க்குறான். என்ன நீ எப்பா ஜனங்களே உங்களை புரிஞ்சிக்கவே முடியலடா. நீங்கள் டைரக்டருக்கு எடுக்கிறீங்களா இல்லை டைரக்டர் உங்களுக்கு எடுக்கிறாங்களான்னு தெரியல. எப்படியோ அண்ணன் எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி தான், இந்த நாட்டு மக்களையும் நாசமாய் பார்க்கட்டும் அப்படிங்கிறத என் மனசுக்கு தோணுது. அப்படியெல்லாம் போகாதீங்க, பாருங்கள். எதுக்கு ஒரு அளவு வச்சுக்கோங்க, கவர்ச்சியாக இருக்கட்டும், எதுக்கு ஒரு அளவு வச்சுங்க. அளவு மீறி போச்சுன்னா அது ஆபாசமாக போய் வேறு ஏதோ விரசத்துக்கு கொண்டுட்டு போயிடும், அது வேற ஒரு பக்கத்துக்கு விட்டுரும். அந்த மாதிரிலாம் போகாதீங்க, ஒரு அளவுகோல் வைங்க எதையும். அதாவது அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி தான், மாற்றான் தோட்டக்கும் மல்லிகைக்கும் மனம் உண்டு.